புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். விழுப்புரத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவி செங்கல்பட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார். கடந்த சில மாதங்களாக ஸ்னாப்சாட் என்கிற செயலியை தனது செல்போனில் பயன்படுத்தி வந்துள்ளார். அப்போது முன்பின் தெரியாத ஒருவரின் பெயரில் அடிக்கடி மெசேஜ் வந்துள்ளது. தன்னை 25 வயது இளைஞன் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ஆசாமி மாணவியிடம் காதல் மொழியில் பேசியுள்ளான். அவனது ஸ்னாப்சாட் கணக்கில் இருந்த போட்டோவை உண்மை என நினைத்து மாணவியும் நெருங்கி பழகியிருக்கிறார். நாளடைவில் நெருக்கம் அதிகமானது. உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறிய ஆசாமி அவரது அந்தரங்க படங்களை அனுப்ப கேட்டுள்ளான். அவனை நம்பி மாணவியும் தனது தனிப்பட்ட போட்டோக்களை அனுப்பி வந்துள்ளார். எப்போதும் செல்போனிலும் சாட்டிலும் மட்டுமே பேசிய ஆசாமி ஒரு நாள் கூட வீடியோ காலில் வந்ததில்லையாம். இதனால் சந்தேகமடைந்த மாணவி அவனை துருவி விசாரித்திருக்கிறார். முன்னுக்கு பின் முரணாக பேசிய அவன் மேற்கொண்டு நடந்ததை வெளியில் சொன்னால் அந்தரங்க போட்டோக்களை வெளியில் பரப்பி விடுவேன் என மிரட்டியுள்ளான். இது குறித்து மாணவி பெற்றோரிடம் சொல்லி கதறி எழுதுள்ளார். போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் மாணவியை மிரட்டியது சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. 38 வயதாகும் நிலையில் 25 வயது என பொய் சொல்லி ஏமாற்றி வந்துள்ளான். தனியார் நிறுவனத்தில் வாட்ச்மேனாக பணியாற்றும் இவன் பார்ட் டைமாக பைக் டாக்ஸியும் ஓட்டி வந்துள்ளான். வாட்ச்மேன் வேலை பார்க்கும் நேரம் முழுக்க இப்படி சோசியல் மீடியாவில் பெண்களுக்கு வலை வீசுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளான். இவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆறுதல் மற்றும் அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தனர்.